வணக்கம். வணக்கம். மணிநீரும் மண்ணும் மழையும் அடிநில காடு உடையது அவர். தெரியுமா? நேரத்தை கருதி நானே சொல்லிடுறேன். மணிநீர் தூய்மையான நீர், மண் நல்ல வாழ தகுந்த மண், அணிநில காடு நம்மளை சுற்றி அருமையான காடு, இதெல்லாம் உடையதுதான் ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்க முடியும், அரணாக இருக்க முடியும். இதெல்லாம் கொடுக்கணும். தற்சமயம் இன்னைய காலகட்டத்தில் நம்மளுடைய அரசாங்கங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா தொழில்துறைக்கான எல்லா வசதிகளும் கிடைச்சிட்டு இருக்காங்க, கிடைச்சிட்டு இருக்கு. மாணவர்களுக்கான சேவைகள் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அதே போல பாத்தீங்கன்னா நம்மளோட கல்லூரிகள்ல நம்மளுக்கான தேவையான இன்புட்ஸ் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக இன்றைய தினம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் போல பல நிகழ்வுகள் நடந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மாணவி சொன்னாங்க, நான் எங்கு படித்தேன், யாரிடம் படித்தேன் என்பதை நினைவு கூர்ந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் எப்போ மிக பெருமையா இருக்கும்னா, நாம் படித்த கல்லூரி, நாம் படித்த பள்ளியில நம்ம சீஃப் கெஸ்டை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து அந்த மிகப்பெரிய பெருமையா இருக்கு. 1988 அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தானா நம்ம இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் படிப்பது பணம் சம்பாதிக்க உண்டுதானே? ஆமாவா இல்லையா? ஆனா நாம் யாரோட இனமா இருக்கிறோம்? நம்மளுடைய பணம் சம்பாதிப்பது யாரோட இனமா இருக்கிறோம்? பெற்றோர்களோட இனமா இருக்கிறோம். நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க வேலை பார்க்கணும், யாரா இருக்கணும், எல்லாம் முடிவு பண்ணது யாரு? அம்மா அப்பா. ஆனா நம்மளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, நம்ம மனதுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற மட்டும் கை கொடுங்க. இந்த அரங்கம் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கருணை மூலமான வார்த்தைகளை சொல்லிக்கணும். இந்தியாவோட ஜிடிபி யாரும் உயர்ந்து இருக்கு. இந்தியாவோட ஜிடிபி உலகத்தோட ஜிடிபி யாரும் உயர்ந்து நிற்குது. பிசினஸ் மேன் தான். இவ்வளவு பேர் படித்துட்டு வெளியில போயிட்டே இருக்கிறோம். ரைட்டா? எவ்வளவு பேருக்கு அரசாங்கம் வேலையை கொடுக்க முடியும்? இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும்? ஒரு தனி மனிதன் நினைத்தால் குறைந்தது ஒரு 10 பேர், மிக அதிகபட்சம் நீங்க பார்த்துக்கலாம். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஜாமான்களை பார்த்துக்கலாம். அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். அப்ப ஒரு தனி மனிதன் வேலைக்கு போகணுங்கிறத விட்டுட்டு வேலையை உருவாக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வரணும். நான் சொல்ல போதே இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், புதுசா ஏதாவது சொல்லணும், புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்க புதுசா எல்லாம் செய்ய வேண்டாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிறிய மாற்றத்தையாவது உருவாக்குங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, நம்ம மாறணும். ஏதாவது ஒரு விஷயம் எல்லாமே ஊக்கு பின் பார்த்துருக்கோம், சேஃப்டி பார்த்துக்கோமா? அது எப்பொழுது உருவாக்கப்பட்டது யாருக்காக தெரியுமா? சேஃப்டி பின் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1854. ரைட்டா? இன்று வரை அதுல ஒரு சிறிய மாற்றம் கூட இல்லை. யாருக்காவது ரொம்ப ஏஜ் ஓல்டு இருக்கவங்க இருக்காங்களா? எல்லாம் மாறிருக்கா? அந்த டிசைன்ல மாறல. மாற்ற வேண்டிய தேவை இல்லை. ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாங்கிறது அப்படி இருக்கணும். ரைட்? ரொம்ப ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய நீரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தண்ணி எப்படி கொண்டு போனோம்னு இன்னைக்கு வாட்டர் பாட்டில் வந்துருச்சு. குடிப்பது கூட வியாபாரம், குடிக்கக்கூடிய தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சு. எப்படி கொண்டு போனாங்க தெரியுமா? படத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு கம்பு 4 கயிறு கம்பும் அதுல ஒரு பானை இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஒரு இடத்துல இருந்து தண்ணி இன்னொரு இடத்துக்கு போகும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு எப்படி எடுத்துட்டு போறோம்? பக்கெட்டு, அதுல ஒரு வளையம்,
தூக்கிட்டு போறோம். இந்த வளையத்தை கண்டுபிடிக்கிறதா இன்னோவேட்டிவ் ஐடியா. புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த பானையில உள்ளதை தூக்கிட்டு போறாங்க, கீழே விழுகுது. அதுக்கப்புறம் மேல சைஸா பேக்கெட் வந்தது, கடைசியா பிளாஸ்டிக் பேக்கெட் வந்தது. இப்படி தூக்கிட்டு போறாங்க. ஒருவன் கண்டுபிடிச்சான், ஏன் இப்படி கூட்டு போனோம்? நம்ம ஊர்ல எல்லாமே படிக்கிறோம். ஒரு வளையத்தை கொடுத்தா ஈஸியா எப்படி தூக்கிட்டு போறாங்கன்னு கண்டுபிடிச்சான். அதான் இன்னோவேட்டிவ் ஐடியா. அப்படியே நம்மளுடைய பல நேரம் பல விஷயங்கள் அசனிட்டியமா கவனிச்சுட்டே இருக்கோம். போற வழியில இது இப்படி மாறிட்டா நல்லா இருக்குமே, இந்த மாற்றம் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய காரணம் ஆகிறீங்க. ரெட் பஸ் எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா? இருக்காது ரெட் பஸ் சொல்றோம்ல, ரெட் பஸ் யாருக்கா தெரியுமா? ரெட் பஸ் ஆப்பை உருவாக்குறது சாதாரண மனிதன் ஒரு அவசர காலத்துல வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு யாருக்கு உடம்பு நிலை சரியில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கேட்ட சம்பவம். அப்ப வந்து அவர் வந்து காத்திருக்கிறார். காத்திருக்கும் போது அவருக்கான எந்த பேருந்தும் கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அம்மாவை போய் பார்த்தே ஆகணும். ஒரு நாள் முழுக்க வந்து பேருந்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ உருவாக்கப்பட்டதான் ரெட் பஸ். பல சங்கடங்களுக்கிடையே பல கஷ்டங்களுக்கிடையே உருவாக்கப்படுறது தான் இந்த விஷயம். அப்ப நாம் ஒரு தொழிலை உருவாக்கணும்னா புதிய முயற்சி, புதிய புதிய உத்திகளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தமிழக அரசு பல விஷயங்கள் இருக்கு. PMEGP ஒரு லோன் இருக்கு, நீட்ஸ் ஒரு லோன் இருக்கு. படித்த கல்லூரிகளுக்காக சொல்றேன். நீட்ஸ் நியூ என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் உலகத்திலேயே இல்ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருக்கு. தமிழக அரசு மட்டும்தான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 25% மானியத்தோட அப்பா அம்மா நம்ம நம்பி எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுப்பாங்க? யாராவது சத்தமா? அரசாங்கம் நம்ம நம்ப 5 கோடி ரூபாய் பணம் கொடுக்குது. 5 கோடி மானியம், 1 லட்சம் ரூபாய் மானியம். சப்சிடி பணம் கட்ட வேண்டாம். பணம் கொடுக்கும் பொழுதே லோனுக்கு போகும் பொழுதே 1 கோடி ரூபாய் நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து விழுந்துடும். ஆனா பல தொழில்துறை வரக்கூடிய இளைய தலைவர் என்ன நினைக்கிறாங்க? அந்த சப்சிடின்னு ஒரு வார்த்தை சொல்ல பார்த்தீங்களா, மானியம் இலவசம் அப்படிங்கிற மட்டும் காரணம் வாங்கிக்கிறாங்க. தயவு செய்து யாராவது தொழிலுக்குள்ள வந்தீங்கன்னா இலவசம் மானியம் ரெண்டையும் மறந்துடுங்க. அது என்ன நம்ம நினைச்சுக்கணும்னா வட்டி இல்லாத கடன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சு யாராவது நம்பி வட்டி இல்லாம கடன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இருக்கு. வைஸ் பிரின்சிபல் கேட்கும்போது அவருடைய இந்த ஏஜுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? நான் செய்ய முடியும், ஏன் நீங்க செய்ய முடியாது? எல்லாரும் பண்ண முடியும். ஒரு சின்ன குழு தரேன். யாரெல்லாம் ஏற்றுமதியாளர்களும் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி நினைப்புள்ளவர்கள் மட்டும் இலங்கைக்கு சிலோனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சிலோன்ல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. நாம் என்ன பொருளை இங்க இருந்து அங்க கொண்டு போக முடியும், பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. எடுத்தோடு உற்பத்திக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. வணிக சந்தையில முதல்ல மார்க்கெட்டிங் என்ன தெரியணும், எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணணும், எப்படி பிரைஸ் பண்ணணும், என்னென்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாம் தெரியணும். அப்ப ஒரு பொருளை இங்க இருந்து சிலோனுக்கு பக்கத்துல இருக்க சிலோனுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள கண்டுபிடிக்கப்படும். அதற்கு முக்கிய தரமாக நம்ம நாகப்பட்டினம் துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த நாகப்பட்டினம் துறைமுகம் புதியதாக இந்த 26ஆம் தேதியிலிருந்து ஒரு தோணினா குட்டி கப்பல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப மிக குறைந்த விலையில் நம்மளுடைய பொருளை இங்க இருந்து அதை கொண்டு போகலாம். ஒரு டன் எத்தனை கிலோ? 1000 கிலோ. நம்ம இப்ப லோக்கல்ல எவ்வளவு வண்டி ஓட்டுறாங்க, அந்த டாடா ஏஸ் அப்படிங்கிறது டாடா ஏஸ் யானம்பாங்கல்ல, அது அதிகபட்சம் போன வண்டியை கட்டி எவ்வளவு லோடு எடுத்து போகும்? 1 டன் எடுத்து போகும். இங்க இருந்து உதாரணத்துக்கு நம்ம ஜங்ஷன் போனோம்னா என்ன கேட்பாங்க? இங்க இருந்து ஜங்ஷன் போனா என்ன கேட்பாங்க? 500 ரூபாய்க்கு குறைவா கேட்பாங்க. கரெக்டா? இங்க இருந்து இலங்கைக்கு 1 டன் எடுத்துட்டு போறதுக்கு அவங்க சார்ஜ் பண்றது வெறும் 2000 ரூபாய். இதோட ஒரு பெட்டரான வாய்ப்பு இனிமேல் அமையுமான்னு எனக்கு தெரியல. இங்க இருந்து நம்ம நாகப்பட்டினத்துக்கு 2 மணி நேரத்துல வந்து பொருளை கொண்டு போயிட முடியும். ஒருவேளை தரை வழியாக கொண்டு போக முடியலன்னா ரயில் வழியாக கொண்டு போகலாம். இங்கிருந்து துறைமுகம் பக்கத்திலே போய்
யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கங்க. யாருக்கெல்லாம் கீழடியை பத்தி தெரியும்? கீழடி பத்தி யாருக்கா தெரியுமா? தெரியாது. ரொம்ப வருத்தம், எனக்கு வருத்தமா இருக்கு. யாரும் பேப்பர் படிக்கிறதுல நினைக்கிறேன். ஒரே ஒரு பையன் வந்து பேர் இருக்கிறார். நான் சொல்ல பார்த்தீங்களா, வாழைக்கு வந்து வளையம் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, வாழைக்கு வளையம் வந்து 60 ஆண்டுகள் தான் ஆச்சுன்னு சொல்றேன். கீழடியோட காலம் மதுரையில தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் தெரியுமா? தெரியும். நம்ம பார்த்து படிச்சிருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம் மிக தொன்மையான நாகரிகம் படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாகரிகம் நம்மள இருந்திருக்கா? இல்ல. கீழடிங்கிறது மதுரையில இருக்கு. மதுரையிலிருந்து சிவகங்கை போற பாதையில இருக்கு. அங்க தோண்டும் போது 2800 ஆண்டுகளுக்கு முந்தைய மிகப்பெரிய ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு தோண்ட பொருட்கள் கிடைச்சிச்சு. தோண்டா பொருள் கிடைக்கத்தான் செய்யும். ஆனா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் எழுத்து வடிவத்தோட பேசியிருக்கான், படிச்சிருக்கான், எழுதியிருக்கான், கல்வியோட இருக்கான். அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? மிகப்பெரிய அறிவியல் சமூகத்தை வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மளோட அந்த ஜீ நம்மகிட்ட இருக்கு. இரண்டாவது விஷயம், இங்கிருந்து உலகம் முழுக்க வாணிபம் செஞ்சிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க பார்க்கணும், இங்கிருந்து உலகம் முழுக்க வாணிபம் செஞ்சிருக்காங்க. இங்க அப்பயே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தங்கம் இருந்திருக்கு, இரும்பு இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இப்பதான் ஆங்கிலேயர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கடன் வாங்கிக்கிட்டோம் நினைச்சிட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? எல்லாமே ஆங்கிலேயர்கள் மூலமாக தான் கிடைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்மள்ட்ட மிகப்பெரிய அறிவியல் இருக்கு, நம்மள்ட்ட மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கு, நம்மள்ட்ட அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 1000 ஆண்டுகளை மிஞ்சி நிக்குது. 0.001 டிகிரி கூட சாயல. கல்லணை எப்படி இருக்கு? எப்படி நிக்குது? நேற்று கட்ட பாலம் தான். சரியா? சாதாரண டெக்னாலஜி இல்ல, அங்க ஏதோ மிகப்பெரிய டெக்னாலஜி, அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. ரைட். 2800 ஆண்டுகள் சொன்னேன். அதற்கு முந்தைய சமூகம் நாம, அதுக்கு முன்னையான சமூகம். கல் தோன்றி மண் தோன்றா மூத்தப்படி நம்ம குடி. எங்காவது எவிடன்ஸ் இருக்கா? கல் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தோண்டிட்டோம் எவிடன்ஸ் இருக்கா? இப்ப பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மூலமாக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் பேப்பர் சப்மிட் பண்ண மாதிரி பூம்புகார்ல இருந்து 5 கிலோமீட்டர் உள்ளார 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நகரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பூம்புகார்ல இருந்து 5 கிலோமீட்டர் உள்ளார நம்மளோட காம்பவுண்ட் வால் அதிகபட்சம் எவ்வளவு நீளம் பார்ப்போம்? ஏன்னா இதை சொல்லியே நம்மளோட காம்பவுண்ட் வால் எவ்வளவு நீளமா பார்ப்போம்? 11 கிலோமீட்டர் நீளத்துக்கு காம்பவுண்ட் வால் இருக்குல்ல கடலுக்குள்ள. அப்ப எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருந்திருக்கணும். அதான் நம்ம பெருமை பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருந்திருக்கணும். ராஜராஜ சோழர் இங்க எங்க படையெடுத்து போனாரு? அந்தமானுக்கு போனார். இந்த பக்கம் இலங்கை போனார். அந்தமானுக்கு போகும்போது அவரிடம் இருந்தது மிகப்பெரிய படை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 படை இருந்தது. குதிரைப்படை இருந்தது, காலாப்படை இருந்தது, மிகப்பெரிய படை யானைப்படை. யானைப்படைக்கு என்ன வேணும்? அவ்வளவு பெரிய உணவு வேணும். ரைட்டா? ஒரு டன் யானை எவ்வளவு சாப்பிடும்? அப்ப அந்த உணவையும் சேர்த்து கொண்டு போயிருக்கணும். புரிஞ்சுக்கணும். அந்த உணவையும் கப்பல்ல கொண்டு போகும்போது சேர்த்து உணவு கொண்டு போயிருக்கணும். அதற்கான ஒட்டுமொத்த வட்டை இருந்தது 1,00,000 வீரர்கள். 1,00,000 வீரர்கள். அந்த 1,00,000 பேருக்கு உணவு சமையல்காரர்கள் இருந்திருக்கணும். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர்கள் அத்தனை பேருக்கு என்ன இருந்திருக்கணும்? உணவை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் இருந்திருக்கணும். கரெக்ட் தானே? அப்ப இன்னைக்கு நம்ம அரிசியை உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிறது பெருசு இல்ல. அன்னைக்கு மிகப்பெரிய அரிசி பெரிய அளவுல உற்பத்தி பண்ணிருக்காங்க. இதுல சொல்ல வேண்டிய விஷயம், அரிசிக்கும் பொழுது நம்மாழ்வார் சொல்றதுதான், நம்மளுக்கு 1000க்கும் மேற்பட்ட இயற்கையான அரிசி வகைகள் நம்மள்கிட்ட இருந்தது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. மறக்கப்பட்ட விதையை உள்ளார போட்டோம்னா முளைக்கும். பூ காக்காது, காய் காக்காது, திரும்பி வரப்பட்ட முளைக்காது. அந்த அரிசியை நம்ம சாப்பிடக்கூடிய நிலைமையில வந்துருக்கோம். யாரெல்லாம் விவசாயம் இருக்கணும்னு நினைக்கிறது, யாரெல்லாம் விவசாயம் போகணும்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு அதுக்குள்ள போங்க. மதிப்பு கூட்டல் முறையில
பல பொருட்களை உருவாக்க முடியும். நான் இவ்வளவு பேசுறேன்னா அதெல்லாம் நான் செஞ்சுட்டு பேசுறேன். நான் என்னுடைய நிறுவனத்துக்கு பின்னாடி 1 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்றேன். ரொம்ப பேர் சொல்லுவாங்க கஷ்டமா, கஷ்டம்தான். வாழ்க்கையில கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கடமையை செய்தால் வெற்றி, கடமையே செய்தால் தோல்விதான். ரைட்டா? வாழ்க்கைங்கிறது நாம் எதையாவது சாதிக்கணும். இந்த மண்ணுல ஏதோ யதார்த்தமா பிறந்துட்டோம், போகும்போது சரித்திரமாக தான் இருக்கணும். யதார்த்தமா தான் பிறந்தோம், உண்டுதானே? ஆனா போகும்போது எப்படி இருக்கணும்? பல பேரை பற்றி சொல்றோம், அப்துல் கலாம் சொல்றோம், மகாத்மா காந்தியை பற்றி சொல்றோம். நாம் எதையாவது இந்த மண்ணுக்கு விட்டுட்டு போகணும். இதை நீங்க அறிவுரைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க அப்பா அம்மா சொல்றதா நினைச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த நேரம் நான் மீண்டும் சொல்றேன், நம்மளுடைய வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா அது 0 தான். இதுல ஒரு 100 பேர் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். இன்னொரு 10 யாரெல்லாம் தொழிலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்களோ தயவு செய்து தொழிலுக்குள்ள வாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்க வந்து தைரியமா செய்யலாம். இன்னைக்கு உள்ள வாய்ப்புங்கிறது மிக அபரிமிதமான நல்லா உள்ள வரணுன்றது எங்களுக்கான அந்த ஸ்பேஸே இல்லை. நான் உள்ள வரும்போது நான் ஒரு சிக்கல் இருந்தேன். இன்னும் சொல்ல போனா எங்க அப்பா காந்தி கையெழுத்து போட்டனால எடுத்த நிறுவனம், ஆனா என்னோட இலக்கு வேற. எங்க அப்பா கேட்கிறாரு, இதை செய்யறியா இதை செய்யறாங்க. நான் செய்யணும் நினைச்சது ஜிப் ஃபேஷனர்ஸ். அப்ப அந்த ஜிப்புங்கிறது ஸ்னக்கிங்ல வந்துட்டு இருந்துச்சு. அதனால அந்த ப்ராடக்ட் நான் பிளான் பண்ணேன். இப்ப கல்லூரி படிப்பு முடிச்சு வெளியில வரும்போது அவங்க சொன்னது, எனக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, இந்த நிறுவனத்தை எடுத்து நடந்துக்கியான்னு கேட்டாங்க. 3 நாள் அவகாசம், 3 நாள் முடிவு பண்ணேன். ஏன்னா அவர்கள் போட்ட கையெழுத்து போட்ட நிறுவனம் BHEL, HAPP போன்ற பல நிறுவனங்கள்ல கால் இருந்தது. அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறு, பார்ட்னர்ஷிப்ல 2 பேருமே அந்த லாபத்தை பிரித்து கொண்டார்கள். அதனால வாங்கின லோனை கட்ட முடியும். 1,10,000 ரூபாய் வாங்கின லோன் 2,70,000 5 ஆண்டுகள்ல கட்ட வேண்டிய சூழ்நிலை. 1989ல 1,10,000ங்கிறது இன்னைக்கு 1 கோடி. நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அடுத்த வார்த்தை சொன்னாங்க, இதுக்கப்புறம் ஒரு இதுக்கப்புறம் டேர்ம் லோன் வாங்கக்கூடாது, பில் டிஸ்கவுண்ட் வாங்க. நீங்க எல்லாமே கமர்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், பேங்க் பில் டிஸ்கவுண்ட் வாங்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது. வரிசையா ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஒத்துக்கொண்டு நான் நிறுவனம் ஆரம்பிச்ச 1989 நிறுவனம் ஆரம்பிக்கல, ஒரு சிக்யூரிட்டி எடுத்தது. இன்னைக்கு 2025 அவர்கள் சொல்லியபடி நடந்தது. அதற்கு பிறகு எனக்கு லோன் இல்லை, எந்த விதமான பில் டிஸ்கவுண்ட் இல்லை. பேமெண்ட் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த மாசம் ஒரு தடவை பேமெண்ட் போடுறதுக்கு லேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணாங்க தெரியுமா? கணக்கு அவர் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்பதான் கணக்கு பார்த்தாங்க. நோட் அப்படி தூக்கி ஈஸியா இருந்துச்சு, மூஞ்சி வந்து விழுந்தது. இனிமேல் இந்த கணக்கை நான் பார்க்க மாட்டேன். 6 மாசம் என்னை கைட் பண்றாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, நான் BHEL போன்ற ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்கிறேன், சம்பளம் எப்படா வருங்கிற ஆசையோடு உட்கார்ந்து இது வரைக்கும் உட்கார்ந்துருப்போம். நாங்கெல்லாம் தொழிலாளி, முதலாளி, அதனால எங்களை பற்றி வந்து கவலை இல்லை அப்படின்னு சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை அடுத்த மாசம் பேமெண்ட் இன்னைக்கு வச்சுக்கணும். அடுத்த மாசம் வந்து 7ஆம் தேதி கொடுக்க வேண்டிய பேமெண்ட் இன்டைர் சர்ப்ளஸ். தொழிலுக்குள்ள வரணும்னா நம்ம கையில சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கணும். அப்படின்னா என்ன? ஒரு இலக்கு 7 ஆண்டுகள்ல வந்து இந்த லோனை அடைச்சிருவேன் அப்படின்னு நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா 7 ஆண்டுகளில் அதை அடைச்சு அதுக்கு மேலே என்கிட்ட பணம் இருக்கணும் அப்படின்னா தொழிலுக்குள்ள வாங்க. இல்லாட்டி அப்பா அம்மா சொல்ற வேலைக்குள்ள போயிரு. ரைட்டா? ரைட். தொழிலை பத்தி ரொம்ப சொல்லிட்டோம். கடைசியாக உங்களுடைய அனுமதியில் ஒரு குட்டி கதை. ஏன்னா ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்கேன். ரைட். கதை எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? வீடு போனா வேணாம், நிப்பாட்டினாமா? புரியல? சரி, நீங்க எப்படி சொன்னாலும் சொல்லித்தான். ஒரு மிகப்பெரிய மகான், நீங்க அதை யார வேணாலும் நினைச்சுக்கங்க, மிகப்பெரிய மகான், முக்காடும் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட பிரச்சனையை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறாரு. ரைட்டா? அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தான அந்த மகானுடைய பேர் பெரிய அளவுக்கு ஆகுது. அப்படி ஒரு ஊரில் இருந்து கிளம்பும்போது முதல்ல ஒரு 5 பேருக்கு தீர்வு கொடுக்கிறாரு. 2வது ஊருக்கு போறாரு, 10 பேர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப அந்த முதல் ஊர்ல இருந்து கிளம்பும்போது ஒரு சின்ன பையன், கட பையன், நம்ம வீட்டுல இருக்க பொடிய மாதிரி, இவர் ஏதோ கேள்வி கேட்கறாங்க, ஏதோ பதில் சொல்றாரு, இவர் பேர் பெருசாகுது அப்படின்னு அவர் பின்னாடியே போறாங்க.
இந்த மகான கேள்வி கேட்டு நம்ம ஜெயிச்சுட்டா நம்ம தான் பெரிய ஆளு. ரைட்டு தானே? அந்த இடத்துல ஜெயிச்சுட்டா ஒட்டுமொத்த கூட ஃபாலோவர்ஸ் பக்கம் வந்துடும். திடீர்னு பாத்தீங்கன்னா 20 வரப்ப ஆளாகலாம். இவரு எப்பொழுதும் பையன் அப்படி நம்ம கூடவே வருவானே, என்னடா இவரு தேவை எங்கேயாவது உட்காந்துருக்காங்க. 24வது கேள்வி வரும்போது வந்து உட்காந்துட்டான். 25வது கேள்வி இந்த பையனோட நேரம் வருது. முன்னாடி வந்துட்டான். மகானுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பையன் கையில வச்சுட்டான். அந்த மஞ்சள் பைய காட்சி இது என்ன தெரியுதா அப்படின்னு கேட்கிறான். பை அப்படிங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்க. அவர் முக்கால் வந்த முனிவர் இல்லையா, கண்ண மூடி பார்த்து சொல்றாரு, அது உள்ளார ஒரு உயிர் இருக்கிறது. முதல் கேள்வி அவுட்டு, கோல்டு, உண்மையிலே உயிர் இருக்கு. அடுத்த கேள்வி எப்பொழுதும் பெஸ்ட் ஆஃப் 3 தான். 2வது கேள்வி பதில் சொல்லுங்க அப்படிங்க. சரி கேளு, அது என்ன உயிர் அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு புறா இருக்கு அப்படிங்கிறார். என்ன பண்றான், இடையில ஓடி போய் காட்ட போய் ஒரு புறா பிடிச்சு வந்துட்டான். இவனுக்கு உடம்பெல்லாம் வளர்ந்துருச்சு. டக்குன்னு பைக்குள்ள கையை விட்டு புறா கலந்துட்ட கையை வச்சுட்டான். அது உயிரோட இருக்கா செத்து போச்சாங்க. உயிரோட இருக்கா செத்து போச்சா? உயிரோட இருக்கா கொள்ளுவேன், செத்து போச்சுன்னா திறந்து விட்டுறேன். எப்படி இருந்தாலும் முனிவர் கோல்டு யாரோட வாய்ஸ் நிற்க போகுது, அவன் வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தன் வசப்படுத்த போறான். அவர் சொல்றாரு, உன் கையில் உள்ளது. வாழ்க்கைங்கிறது நம்ம கையில தான் இருக்கு, யார்ட்டையும் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது. அரசாங்கத்துக்கு கிடையாது. ஆகவே எல்லோரும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல மனிதத்தை மனிதத்தோட பாராட்டி மிகப்பெரிய வெற்றி அடையணும் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம்.